Praise the Lord, hallelujah. Praise the Lord, hallelujah. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ಕರ್ತನಾಗಿರುವ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು உங்களை ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. மீண்டும் சந்திப்பது சந்தோஷம். ನಿಮ್ಮನ್ನು ಪುನಃ ಭೇಟಿ ಮಾಡುವುದು ನಮಗೆ ತುಂಬಾ ಸಂತೋಷವಾಗಿದೆ. தலைப்புச் செய்தி ಈಗಿನ ವಿಶೇಷವಾಗಿರುವ ಸುದ್ದಿ சந்தோஷமாயிருங்கள். ಸಂತೋಷವಾಗಿರಿ, சந்தோஷமாயிருங்கள் ಸಂತೋಷವಾಗಿರಿ என்ற தலைப்பை பார்க்கிறோம். ಈ ವಿಷಯವಾಗಿ ನಾವು ಮಾತನಾಡಲಿದ್ದೇವೆ. பிலிப்பு 4 அதிகாரங்கள் 4 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ಫಿಲಿಪ್ಪದವರಿಗೆ ಬರೆದ ಪುಸ್ತಕ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದಬೇಕಾದ್ರೆ கர்த்தருக்குள் எப்பொழுதும் ಸಂತೋಷವಾಗಿರುங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று 2 முறை நாம் பார்க்கிறோம். ಯಾವಾಗಲೂ ಕರ್ತನಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿರಿ ಸಂತೋಷವಾಗಿರಿ ಎಂದು ನಾನು ತಿರುಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ பிரியமான ಎಂಬುದಾಗಿ தேவஜனமே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಜನರೇ, ஹalleluya. ஹalleluya. இந்த வார்த்தைகளை எழுதும்போது பவுல் சிறையிலிருந்து எழுதுகிறார். ಈ ಪತ್ರವನ್ನು ಬರೆಯಬೇಕಾದರೆ ಪೌಲನು ಸೆರೆಮನೆಯಿಂದ ಬರೆಯುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. அவர் எங்க இருந்தாலும் அவருக்குள்ள இருந்த சந்தோஷம். ಅವರು ಎಲ್ಲೇ ಇದ್ದರೂ ಅವರೊಳಗೆ ಇದ್ದದ್ದು ಒಂದು ಸಂತೋಷ. சிறையில் இருந்தவர்களுக்கு சந்தோஷம் என்று கிடையாது. ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿರುವವರಿಗೆ ಸಂತೋಷ ಇರುವುದಿಲ್ಲ. ஆனால் இவர் கர்த்தருக்குள் இருக்கிறபடினாலே இவருக்கு சந்தோஷம். ಆದರೆ ಇವರು ಕರ್ತನಲ್ಲಿ ವಾಸವಾಗಿರುವುದರಿಂದ ಇವರು ಸಂತೋಷವಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. இந்த சந்தோஷம் எங்க வருகிறது? ಈ ಸಂತೋಷ ಎಲ್ಲಿಂದ ಹುಟ್ಟುತ್ತದೆ? இந்த சந்தோஷத்தை நம்ம எங்க பார்க்கிறோம்? ಈ ಸಂತೋಷವನ್ನು ನಾವು ಎಲ್ಲಿ ನೋಡಬಹುದು? நம்ம ஒரு 2 வசனத்தை வாசிக்கலாம். ನಾವು 2 ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದೋಣ. கலாத்தியர் 5 அதிகாரங்களிலே 22வது வசனம் 23ஆம் வசனம், இந்த 2 வசனத்தை நாம் கவனித்து பார்க்கலாம். ಗಲಾತ್ಯದವರಿಗೆ ಬರೆದ ಪುಸ್ತಕ 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 22ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದೋಣ. ஆவிக்கனியோர் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. Praise the Lord, hallelujah. ஹalleluya. hallelujah. ஹalleluya. இங்க ஆவின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம். ಇಲ್ಲಿ ಆತ್ಮದ ಫಲವೇನಂತ ನೋಡಿದರೆ ಪ್ರೀತಿ, ಸಂತೋಷ, ಸಮಾಧಾನ. அன்பு, சந்தோஷம், சமாதானம். ಪ್ರೀತಿ, ಸಂತೋಷ, ಸಮಾಧಾನ. ஹalleluya. ஹalleluya. இங்க பார்க்கிறோம், ಇಲ್ಲಿ ನೋಡಬಹುದು ஆவியிற்குள் ஜீவிக்கிறவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தைகள். ಆತ್ಮ ಸ್ವರೂಪವಾಗಿ ಜೀವಿಸುವವರಿಗೆ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿರುವ ಒಂದು இந்த ಮಾತು. சந்தோஷம் இருப்பதற்கு காரணம் என்ன? ಈ ಸಂತೋಷ ಇರುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? அநேக குடும்பத்துல இந்த சந்தோஷம், இந்த சமாதானம் இல்ல. ಅನೇಕ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಸಂತೋಷ ಸಮಾಧಾನವಿಲ್ಲ. இந்த சந்தோஷம் சமாதானம் இல்லாத வீடுகள் அநேக வீடுகள் இருக்கிறது. ಸಂತೋಷ ಸಮಾಧಾನ ಇಲ್ಲದೆ ಜೀವಿಸುವ ಅನೇಕ ಕುಟುಂಬಗಳಿವೆ. அநேக வேலை செய்த இடங்கள், பல இடங்களிலே சந்தோஷம் சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. ಕೆಲಸ ಮಾಡುವ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಇನ್ನು ಅನೇಕ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಸಂತೋಷ ಸಮಾಧಾನವಿಲ್ಲದೆ ಇದೆ. பிரியமான தேவச்சனமே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಜನರೇ, இதற்கு காரணம் என்ன? ಇದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? அன்பு. ಪ್ರೀತಿ. இந்த அன்புதான் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறது. ಈ ಪ್ರೀತಿನೇ ಸಮಾಧಾನವನ್ನು ಸಂತೋಷವನ್ನು ನೀಡುವುದು. ஹalleluya. 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 இந்த அன்புதான் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறது. ಪ್ರೀತಿನೇ ಸಂತೋಷ ಸಮಾಧಾನವನ್ನು ನೀಡುವುದು. அநேக குடும்பத்துல ಅನೇಕ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ சந்தோஷமே இல்ல. ಸಂತೋಷವೇ ಇಲ್ಲ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? அன்பு இல்ல. ಪ್ರೀತಿ. அன்பு இல்லாதனால ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದೆ ಇರುವುದರಿಂದ சந்தோஷம் இல்ல. ಸಂತೋಷವಿಲ್ಲ. அன்பு இல்லாதனால ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದೆ ಇರುವುದರಿಂದ சமாதானம் இல்ல. ಸಮಾಧಾನವಿಲ್ಲ. இதுக்கு எங்க பார்த்தாலும் கூட இந்த அன்பை காண முடியாது இருக்கிறது. ಈ ದಿನ ಎಲ್ಲಿ ನೋಡಿದರೂ ಸಹ ಪ್ರೀತಿಯನ್ನು ನಾವು ನೋಡಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಆಗುವುದಿಲ್ಲ. லூக்கா 19:6 எப்படியே சொல்லுகிறது? ಲೂಕನ ಸುವಾರ್ತೆ 19ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಿದೆ. சகைக்கு சந்தோஷம் வந்ததுக்கு காரணங்களை பாருங்க. அவனுக்கு எவ்வளவு ஆஸ்திகள், எல்லாமே பொருள்கள், ஆஸ்தி எல்லாம் இருந்தும் அவனுக்கு சந்தோஷம் இல்லை. ಜಕ್ಕಾಯನಿಗೆ ಎಷ್ಟೋ ಆಸ್ತಿಗಳಿದ್ದರೂ ಅವನಿಗೆ ಸಂತೋಷವಿರಲಿಲ್ಲ. அவனுக்கு எப்பவுமே அருவருப்பாக கோபமான ஒரு மனுஷனாய் காணப்படுவான். ಅವನು ಕೋಪ ತುಂಬಿದ ಮನುಷ್ಯನಾಗಿ ಕಾಣಲ್ಪಡ್ತಾನೆ. ஹalleluya. ஹalleluya. பணத்தை வாங்குதலை கொடுக்குதலிலும் அவனுக்கு அதிக கோபம். ಹಣ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದರಲ್ಲಿ ಕೊಡುವುದರಲ್ಲಿ ಅವನಿಗೆ ಹೆಚ್ಚಾಗಿರುವ ಕೋಪ. ஆனா சந்தோஷத்தை தெரியாதவன் ஒருவன் மேலே ஏறிக்கொண்டு கட்டத்தின் மேலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான், ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி. ಸಂತೋಷವನ್ನೇ ತಿಳಿದೇ ಇರುವ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ಮರದ ಮೇಲೆ ಕುಳಿತುಕೊಂಡು ದೇವರನ್ನು ನೋಡುವುದಕ್ಕಾಗಿ ಕಾಯ್ದಿದ್ದಾನೆ. ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் கால்நடையா வந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அண்ணாந்து பார்த்து சகோதரியை பார்க்கிறார். ಪಾದಯಾತ್ರೆಯಾಗಿ ಬರುತ್ತಿದ್ದ ಯೇಸು ಜಕ್ಕಾಯನನ್ನು ನೋಡಿ, சகோதரியே, ಜಕ್ಕಾಯನೇ, நான் வீட்டுக்கு வரேன், ನಾನು ನಿನ್ನ ಮನೆಗೆ ಬರಲಿದ್ದೇನೆ என்று சொன்னார். ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. ஹalleluya. ஹalleluya. அவன் சந்தோஷமாய் ಅವನು ಸಂತೋಷವಾಗಿ இறங்கி வந்து ಇಳಿದು ಬಂದನು. இயேசு கிறிஸ்துவை வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்.
ಜಕ್ಕಾಯನು ಮರದಿಂದ ಕೆಳಗೆ ಇಳಿದು ಬಂದು ಅವನು ಸಂತೋಷದಿಂದ ಅವರ ಯೇಸುವನ್ನು ತನ್ನ ಮನೆಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋದ. ஹalleluya Hallelujah. அவனுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம், ಅವನಿಗೆ ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಸಂತೋಷ, அவனுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம். ಅವನಿಗೆ ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಸಂತೋಷ. ஹalleluya Hallelujah. அவன் சந்தோஷம் வந்ததுக்கு காரணம் என்ன? ಆ ಸಂತೋಷ ಬಂದದಕ್ಕೆ ಕಾರಣ ஆண்டவர் நிமித்தம் அவன் சந்தோஷம். ದೇವರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅವನಿಗೆ ಸಂತೋಷ. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. ஒரு மனுஷனுக்குள்ள தேவன் வரும் பொழுது அவனுக்கு சந்தோஷமா இருக்க முடியும். ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಲ್ಲಿ ದೇವರು ಬರಬೇಕಾದ್ರೆ ಅವನು ಸಂತೋಷವಾಗಿರಲು ಸಾಧ್ಯ. நீங்கள் யோவான் கூட நீங்கள் வாசித்து பார்க்கலாம். ಯೋಹಾನನ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ನೀವು ಓದಿ ನೋಡಬಹುದು. 14வது அதிகாரங்கள் 27வது வார்த்தைகளை நீங்கள் வாசித்து பாருங்கள். 14ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 27ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ಓದಿ ನೋಡಿ. சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை நமக்கு வைத்து போயிருக்கிறார். ದೇವರು ಯಾವ ರೀತಿಯಾದ ಸಮಾಧಾನವನ್ನು ನಮಗೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. இயேசு சொல்லுகிறார், ಯೇಸು ಹೇಳುತ್ತಾರೆ, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ನನ್ನ ಸಮಾಧಾನವನ್ನೇ ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ. ஹalleluya. Hallelujah. என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ನನ್ನ ಸಮಾಧಾನವನ್ನೇ ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ. இரண்டாவது சொல்லுகிறார், ಎರಡನೇದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை. ಈ ಲೋಕವು ಕೊಡುವ ರೀತಿ ನಾನು ನಿಮಗೆ ಕೊಡುವುದಿಲ್ಲ. இந்த நாளிலே ಈ ದಿನದಲ್ಲಿ ஹalleluya Hallelujah. எத்தனை பேருக்கு இருந்த சந்தோஷம் சமாதானம் எங்கே என்று கேட்டுப்பார். ಇದ್ದ ಸಂತೋಷ ಸಮಾಧಾನ ಎಲ್ಲಿ ಅಂತ ಅನೇಕರನ್ನು ಕೇಳಿ ನೋಡಿ. அநேக இந்த ஆரம்ப சந்தோஷத்துல விழுந்து இருந்தார்கள். ஆரம்ப சந்தோஷமும் அவங்களுக்கு வாழ்க்கை என்று இருந்தார்கள். ಈ ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಇದ್ದ ಸಂತೋಷವೇ ಅವರ ಜೀವನವನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದರು. ஆனா இன்றைக்கு எல்லாம் நின்று போனது. ಆದರೆ ಈ ದಿನ ಎಲ್ಲವೂ ನಿಂತು ಹೋಗಿದೆ. வியாபாரங்கள், வருமானங்கள், கடைகள், பலவிதமான பிசினஸ்கள் எல்லாம் விழுந்து போச்சு. ವ್ಯಾಪಾರಗಳು, ವ್ಯವಹಾರಗಳು ಎಲ್ಲವೂ ನಿಂತು ಹೋಗಿದೆ. ஆனா அவங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் கிடையாது. ಆದರೆ ಅವರಿಗೆ ಸಮಾಧಾನವೂ ಸಂತೋಷವೂ ಇಲ್ಲ. ஆனா ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், ಆದರೆ ದೇವರಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ஹalleluya Hallelujah. பிலிப் எழுதுகிறார் பாருங்க, பிலிப் சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லுகிறார். ಫಿಲಿಪ್ಪದವರಿಗೆ ಬರೀತಾರೆ ನೋಡಿ, ಸಂತೋಷವಾಗಿರಿ. கர்த்தருக்குள்ள சந்தோஷம் ಕರ್ತನಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ கர்த்தருக்குள்ள ಸಂತೋಷವಾಗಿರಿ. சந்தோஷமா இருங்கள். ಕರ್ತನಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿರಿ. ஹalleluya Hallelujah. ஹalleluya. Hallelujah. யோவானை கூட நீங்கள் வாசித்து பார்த்தால் ಯೋಹಾನನನ್ನು ಸಹ ನೀವು 20வது அதிகாரங்கள் 19வது வசனத்தை நாம எடுத்துக்கொள்ளலாம். 20ನೇ ಅಧ್ಯಾಯ 19ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದಿ ನೋಡೋಣ. ஹalleluya. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே ஸ்ரீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஹalleluya. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு 3வது நாள் தன் சீஷரை சந்திக்கும்படியாய் வருகிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮರಣ ಹೊಂದಿದ ನಂತರ ಅವರು 3ನೇ ದಿನ ಪುನರುತ್ಥಾನವಾಗಿ ಎದ್ದು ಬಂದು ಶಿಷ್ಯರನ್ನು ನೋಡಲು ಬಂದಿದ್ದಾರೆ. உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். ಬಂದು ನೋಡುವಾಗ ನಿಮಗೆ ಸಮಾಧಾನ ಅಂತ ಹೇಳಿದರು. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? சமாதானம் அவருக்குள்ள இல்லாத இருந்தது. ಸಮಾಧಾನವು ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಇತ್ತು. ஏன் அவருக்குள்ள சமாதானம் இல்லாத இருந்தது? ಯಾಕೆ ಅವರಲ್ಲಿ ಸಮಾಧಾನವಿಲ್ಲದೆ ಇತ್ತು? ஆண்டவராகிய இயேசு மரித்து விட்டாரே என்று சொல்லி அவங்க வேதனையா இருந்தார்கள். ದೇವರಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮರಣ ಹೊಂದಿದ್ದಾರಲ್ಲ ಅಂತ ಅವರು ಚಿಂತೆಯಿಂದ ಇದ್ದರು. ஆண்டவர் சொன்ன சமாதானம் என்று சொன்னார். ದೇವರು ಹೇಳಿದರು ನಿಮಗೆ ಸಮಾಧಾನವು. ஹalleluya. Hallelujah. சமாதானத்தை கொடுக்கிறவரும் சந்தோஷத்தை கொடுக்கிறவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ಸಮಾಧಾನವನ್ನು ಸಂತೋಷವನ್ನು ನೀಡುವವರು ನಮ್ಮ ದೇವರಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. இன்று தினத்துல அநேகருக்குள்ள சந்தோஷமும் இல்ல, சமாதானமும் இல்ல. ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಅನೇಕರಿಗೆ ಸಮಾಧಾನವೂ ಸಂತೋಷವೂ ಇಲ್ಲ. இன்னைக்கு அநேகருக்கு சந்தோஷம் சமாதானத்தை தொலைத்து விட்டிருக்கிறார்கள். ಇವತ್ತು ಅನೇಕರು ಸಮಾಧಾನ ಸಂತೋಷವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? தேவனுக்கு பிரியமாகவே நடக்காதபடிக்கு. ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿ ನಡೆಯದೇ ಇರುವುದರಿಂದ. தேவன் எப்படி யாருக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தை கொடுக்கிறார்? ದೇವರು ಯಾರಿಗೆ ಸಮಾಧಾನವನ್ನು ಸಂತೋಷವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ? ஆண்டவர் சொல்றார், ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, இந்த பூமியில சமாதானத்தை வைத்து போகிறேன். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾನು ನಿಮಗೆ ಸಮಾಧಾನವನ್ನು ಇಟ್ಟು ಹೋಗುತ್ತೇನೆ. ஹalleluya. Hallelujah. யாருக்கு தேவையோ அதை எடுத்துக்கொள்ளலாம். ಯಾರಿಗೆ ಅದು ಅಗತ್ಯವೋ ಅವರು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಹುದು. இன்னைக்கு சமாதானம் இல்லாத வாழ்ற ஜனங்கள் எத்தனை பேர்? ಇವತ್ತು ಸಮಾಧಾನ ಇಲ್ಲದೆ ಜೀವಿಸುವ ಅನೇಕ ಜನರು. அநேகர் சமாதானம் இல்லாத வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ಅನೇಕರು ಸಮಾಧಾನವಿಲ್ಲದೆ ಜೀವಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. காரணம் அவங்க தேவனை சரியானபடி பின்பற்றவில்லை. ಕಾರಣ ಅವರು ದೇವರನ್ನು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಹಿಂಬಾಲಿಸಲಿಲ್ಲ. சரியானபடி தேவனை அவங்க வணங்கவில்லை. ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಲಿಲ್ಲ. சமாதானம் சந்தோஷம் எங்க இருக்கிறது அறியத்தக்கதாக அவங்க இல்லாதனாலே
அவர்களுக்குள்ள சந்தோஷமும் சமாதானமும் இல்லாது இருக்கிறது. ಸಮಾಧಾನವು ಸಂತೋಷವು ಎಲ್ಲಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹುಡುಕದೇ ಇರುವ ಕಾರಣ ಅವರಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಸಂತೋಷವು ಇಲ್ಲ. ஒரு காலமும் சந்தேகம் அல்ல. ಒಂದು ಕಾಲವೂ ಅದು ಸಂಶಯವಲ್ಲ. ஹalleluya. ஆண்டவர் சமாதானத்தை வைத்து போகிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ನಮ್ಮ ದೇವರು ಸಮಾಧಾನವನ್ನು ಇಟ್ಟು ಹೋಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಮರೆತು ಬಿಡಬೇಡಿ. நீங்கள் ரோமர் 8 அதிகாரங்களை எடுத்துக்கொண்டாலும் 6 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ರೋಮಪುರದವರಿಗೆ ಬರೆದ ಪುಸ್ತಕ 8ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 6ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಸಹ ನೀವು ಓದಿ ನೋಡೋಣ. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. இங்க அழகா சொல்லப்பட்டு இருக்கிற ஒரு வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். ಇಲ್ಲಿ ಸುಂದರವಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿರುವ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ನೋಡೋಣ. மாம்ச சிந்தை மரணம், ஆவி சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ಶರೀರಕ್ಕೆ ಅನುಸಾರವಾದ ಮನಸ್ಸು ಮರಣ. சரீரத்தின்படி வாழ்ந்தால் ಶರೀರದ ಪ್ರಕಾರ ಜೀವಿಸಿದರೆ எப்படி நமக்கு சமாதானம் சந்தோஷம் வரும்? ಹೇಗೆ ಸಮಾಧಾನ ಸಂತೋಷವಿರುತ್ತದೆ? ஹalleluya. ஹalleluya. மாம்ச சிந்தை மரணம், ஆவி சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ಶರೀರದ ಮನಸ್ಸುಳ್ಳವರು ಮರಣ, ಆತ್ಮಿಕವಾದ ಮನಸ್ಸು ಜೀವವು ಸಮಾಧಾನವೂ ಆಗಿದೆ. எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. ಶರೀರದ ಸಂಬಂಧವಾದ ಮನಸ್ಸು ದೇವರಿಗೆ ಶತ್ರುತ್ವವು. ಕಾರಣವೇನೆಂದರೆ ಅಂತ ಮನಸ್ಸು ದೇವರ ನಿಯಮಕ್ಕೆ ಒಳಪಡುವುದಿಲ್ಲ, ಒಳಪಡುವುದಕ್ಕಾಗುವುದೂ ಇಲ್ಲ. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான ஒரு பகை. ಶರೀರ ಸಂಬಂಧಿಕವಾದ ಮನಸ್ಸು ದೇವರಿಗೆ ಶತ್ರುತ್ವ. ஹalleluya. ಹalleluya. ஆனா அநேகர் இங்க மாம்சத்தின்படி தான் ஜீவிக்கிறார்கள். ಆದರೆ ಅನೇಕರು ಇಲ್ಲಿ ಮಾಂಸದ ಪ್ರಕಾರವಾಗಿ எப்படி ಜೀವಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. அவங்க சந்தோஷம் சமாதானம் வரும்? ಹೇಗೆ ನಿಮಗೆ ಸಮಾಧಾನ ಸಂತೋಷವು ಬರುತ್ತದೆ? ஹalleluya. இந்த 8வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள் என்று சொல்கிறது. ಅದೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 8ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಿದೆ, ಹೀಗಿರಲಾಗಿ ಶರೀರ ದೀನರು ದೇವರನ್ನು ಮೆಚ್ಚಿಸಲಾರರು. ஹalleluya. ஹalleluya. ரோமர் 8 வாசிக்கிறோம். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். ಹೀಗಿರಲಾಗಿ ಶರೀರ ದೀನರು ದೇವರನ್ನು ಮೆಚ್ಚಿಸಲಾರರು. எப்படிங்க? ಹೇಗೆ? மாம்சத்தின்படி வாழ்றவங்களுக்கு தேவனுடைய சமாதானத்தை அறியாமல் இருக்கிறார்கள் அல்லவா? ಶರೀರದ ಪ್ರಕಾರ ಜೀವಿಸುವವರು ದೇವರ ಸಮಾಧಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳದೇ ಇದ್ದಾರಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. வேதம் சொல்லுது 9வது வசனங்கள். ವೇದಾಗವು ಹೇಳುತ್ತಿದೆ 9ನೇ ವಾಕ್ಯ, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவராய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவராய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்படாமல் ஆவிக்குட்பட்டு இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவனே அல்ல. ನಿಮ್ಮಲ್ಲಿ ದೇವರ ಆತ್ಮವು ವಾಸವಾಗಿರುವುದಾದರೆ ಶರೀರ ದೀನರಲ್ಲ, ಆತ್ಮನಿಗೆ ಅಧೀನರಾಗಿದ್ದೀರಿ. ஆமென். தேவன் ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் ದೇವರ ಆತ್ಮವು ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದರೆ ஹalleluya. ஹalleluya. நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டு இருக்க மாட்டீர்கள் என்று ನೀವು சொல்கிறார். ಶರೀರದ ಅನುಸಾರವಾಗಿ ನಡೆಯುವುದಿಲ್ಲ. ஆமென். ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு சந்தோஷம் இல்லை, சமாதானம். ಈ ದಿನ ಅನೇಕ ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ಸಹ ಸಮಾಧಾನ ಸಂತೋಷ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? மாம்ச சிந்தையா இருக்கிறார்கள். ಶರೀರದ ಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. மாம்ச சிந்தை உள்ளவர்கள் ಶರೀರದ ಮನಸ್ಸುಳ್ಳವರು எப்படி தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? ಹೇಗೆ ದೇವರ ಸಮಾಧಾನವನ್ನು ಅಂಗೀಕರಿಸಲು ಸಾಧ್ಯ? ஹalleluya. ஹalleluya. ஒரு காலம் பெற்றுக்கொள்ள முடியாது. ಒಂದು ಕಾಲವು ಸ್ವೀಕರಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. கலாத்தியர் நாம் வாசிக்கலாம். ಗಲಾತ್ಯದವರೆಗೆ ಬರೆದ ಪುಸ್ತಕವನ್ನು ನಾವು ಓದೋಣ. 5 அதிகாரங்கள் 22 வசனம் 23 வசனங்கள். 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 22ನೇ ವಾಕ್ಯ 23ನೇ ವಾಕ್ಯ. கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இங்கே ஆவின் கனி 9. ಇಲ್ಲಿ ಆತ್ಮ ಫಲವು 9 ಇದೆ. ஹalleluya. அன்பு, சந்தோஷம், சமாதானம். ಪ್ರೀತಿ, ಸಂತೋಷ, ಸಮಾಧಾನ. இந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம் இந்த மூன்று எப்போதும் இணைந்து இருக்கிறது. ಈ ಪ್ರೀತಿ, ಸಂತೋಷ, ಸಮಾಧಾನ ಯಾವಾಗಲೂ ಒಟ್ಟಿಗೆ ಇರುತ್ತೆ. இந்த அன்பு இருக்கிறதுல பாருங்க, ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம். ಈ ಪ್ರೀತಿ ಇರುವವರ ಬಳಿ ನೋಡಿ ಸಂತೋಷ ಸಮಾಧಾನವಿರುತ್ತೆ. இன்று தினத்துல ಈ ದಿನದಲ್ಲಿ இந்த அன்பு இல்லாதனால ಈ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದೆ ಇರುವುದರಿಂದ அநேக கணவன் மனைவி அன்பே கிடையாது. ಅನೇಕ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲ. அதனால சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. ಆದ್ದರಿಂದ ಸಮಾಧಾನವಿಲ್ಲ. தாய் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு சந்தோஷம் சமாதானம் இல்லை. ತಾಯಿ ಮಕ್ಕಳಿಗೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಂತೋಷ ಸಮಾಧಾನ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? அன்பு இல்லாதனால தான். ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದೆ ಇರುವುದರಿಂದ கணவன் மனைவிக்குள்ள ಗಂಡ ಹೆಂಡತಿ
சபையிலேயும் மற்ற இடங்களிலும் எல்லா இடங்களிலேயும் ಸಭೆಯಲ್ಲೂ ಸಹ ಇನ್ನು ಅನೇಕ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಸಹ அந்த கூடுகிற இடங்களிலே ಅವರೆಲ್ಲ ಜೊತೆಯಲ್ಲಿ ಕೂಡಬೇಕು. சந்தோஷம் சமாதானம் சில இடத்துல இருக்கிறது கிடையாது. ಕೂಡುವ ಸಮಯದಲ್ಲಿ ಸಂತೋಷ ಸಮಾಧಾನವಿರುವುದಿಲ್ಲ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? அன்பு இல்லாதனாலதான். ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದೆ ಇರುವುದರಿಂದ. ஹalleluya. ஹalleluya. அப்ப தேவனாகிய இயேசு கிறிஸ்து சொல்றார் அன்பு முக்கியமானது. ಹಾಗಾದರೆ ದೇವರಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? ಪ್ರೀತಿ ತುಂಬಾ ಅವಶ್ಯವಾದದ್ದು. ஹalleluya. 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 நாலாவது பார்க்கிறோம் ನಾಲ್ಕನೇದಾಗಿ நீடிய பொறுமை. ದೀರ್ಘ ಶಾಂತಿ. ஹalleluya. ஹalleluya. ஐந்தாவது பார்க்கிறோம் தயவு. ಐದನೇದಾಗಿ ನೋಡ್ತೇವೆ ವಿನಯ. ஆறாவது பார்க்கிறோம் ಆರನೇದಾಗಿ நற்குணம். ಸದ್ಗುಣ. ஹalleluya. ஹalleluya. ஏழாவது பார்க்கிறோம் விசுவாசம். ಏಳನೇದಾಗಿ ನೋಡ್ತೀವಿ ನಂಬಿಕೆ. எட்டாவது பார்க்கிறோம் ಎಂಟನೇದಾಗಿ சாந்தம். ஒன்பதாவது பார்க்கிறோம் இச்சை அடக்கம். ಎಂಟನೇದಾಗಿ ನೋಡ್ತೀವಿ ಸಾತ್ವಿಕತ್ವ. ಒಂಬತ್ತನೇದಾಗಿ ನೋಡ್ತೀವಿ இச்சை அடக்கம். ಮಿತವ್ಯಯ. Praise the Lord. ஹalleluya. இந்த 9 கனிகளும் ஆவிக்குள்ளாய் பரிசுத்த ஆவிக்குள்ளாய் வருகிறது. ಈ 9 ಫಲಗಳು ದೇವರ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮದಿಂದ ಬರುತ್ತದೆ. இதை கொண்டு போய் உலக பிரகாரமான சிநேகத்தை நம்ம வைக்க முடியாது. ಇದನ್ನು ತಗೊಂಡೋಗಿ ಲೋಕದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಜೀವಿಸುವ ಸ್ನೇಹಿತರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಇಡಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುವುದಿಲ್ಲ. அநேக சிநேக அன்பு கூட மாறப்படும். ಅನೇಕ ಸ್ನೇಹಿತರ ಪ್ರೀತಿಯು ಸಹ ಬದಲಾಗುತ್ತದೆ. நமக்குள்ள அந்த அன்பு விட்டு கிடக்கும் போது அந்த என்ன அன்பு? உலகத்தின் அன்பு. ಆ ಲೋಕದ ಪ್ರೀತಿ ಅವರನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲುತ್ತದೆ. உலகத்தின் அன்பு நிரந்தரமானதே அல்ல. ಲೋಕದ ಪ್ರೀತಿ ನಿರಂತರವಾದದ್ದೇ ಅಲ್ಲ. ஹalleluya. 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 உலக அன்பு நிரந்தரமானதே அல்ல. ಲೋಕದ ಪ್ರೀತಿ ಶಾಶ್ವತವಾದದ್ದೇ ಅಲ್ಲ. அது 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம். 1ನೇ ಕೊರಿಂಥದವರಿಗೆ 13ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ಓದೋಣ. நாம் எடுத்துக்கொள்ளலாம் 1ஆம் வசனங்கள் 2ஆம் வசனங்கள் 3ஆம் வசனங்கள். மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷையிலும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்காலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். வேதம் சொல்லுகிறது நீ எந்த பாஷை பேசினாலும் சரி, ವೇದವು ಹೇಳುತ್ತದೆ ನೀನು ಯಾವ நீ ಭಾಷೆ தேவதூத பாஷை பேசினாலும் சரி, ದೇವದೂತರು ಮಾತನಾಡುವ ಭಾಷೆ ಮಾತನಾಡಿದರು ಸರಿ. ஹalleluya. ஹalleluya. நீங்க அன்பிராவிட்டால் ஒன்றும் இல்லை. ನಿಮಗೆ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದೆ ಇದ್ದರೆ ಏನೂ ಇಲ್ಲ. நான் தீர்க்கதரிசனம் வரவில்லை உடையவனாயிருந்தும் உடையவனாயிருந்தும் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசமுள்ளவனா இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. இந்த வரங்கள் உடையவனாயிருந்தாலும் ಪ್ರವಾದನದ ವರವಿದ್ದರು சகல ரகசியங்களை அறிந்தக்கதான இருந்தாலும் ಎಲ್ಲ ರಹಸ್ಯಗಳು ಮತ್ತು ಸಕಲ ವಿಧವಾದ ಜ್ಞಾನವನ್ನು ತಿಳ್ಕೊಂಡವನಾಗಿದ್ದರು. சகல அறிவுகளையும் சகல மலைகள் பேர்க்கத்தக்கதான விசுவாசம் இருந்தாலும் ಬೆಟ್ಟಗಳನ್ನೇ ತೆಗೆದುಹಾಕುವಷ್ಟು ನನಗೆ ನಂಬಿಕೆ ಇದ್ದರು. என்ன விசுவாசம் இருந்தாலும் தீர்க்கதரிசனம் இருந்தாலும் ಏನೇ ನಂಬಿಕೆ ಇದ್ದರು ಪ್ರವಾದನೆ என்ன ಆಗಿದ್ದರು. அன்பு அறிவு இருந்தாலும் ಏನೇ ಜ್ಞಾನ ಇದ್ದರು அன்பு இல்லாவிட்டால் ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದೆ ಇದ್ದರೆ 9 ஆவின் வரங்கள் பிரயோஜனங்கள போய்டும். ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದೆ ಇದ್ದರೆ 9 ದೇವರ ಕೊಡುವ ವರವು ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲದೆ ಹೋಗುತ್ತೆ. ஹalleluya. 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 9 விதமான வரங்கள் இருந்தாலும் அது அன்பு இல்லாவிட்டால் ஆவின் கனி இல்லாவிட்டால் பிரயோஜனம் இல்லாம போய்டும். ಈ 9 ರೀತಿಯಾದ ವರಗಳು ನಮಗಿದ್ದರೂ ನಮಗೆ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದೆ ಈ 9 ರೀತಿಯಾದ ಫಲಗಳು ನಮಗಿಲ್ಲದೆ ಇದ್ದರೆ ಅದೆಲ್ಲ ವ್ಯರ್ಥವಾಗುತ್ತದೆ. நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாய் இருந்தும் சகல ரகசியங்களையும் சகல அறிவுகளையும் அறிந்தாலும் மலையை பேர்க்கத்தக்கதான சகல விசுவாசமுள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை. ನನಗೆ ಪ್ರವಾದನ ವರವಿದ್ದರೂ ಎಲ್ಲಾ ರಹಸ್ಯಗಳನ್ನು ಮತ್ತು ಸಕಲ ಜ್ಞಾನವನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡವನಾಗಿ ಬೆಟ್ಟಗಳಿಗೆ ಎದುರುವುದಕ್ಕೆ ಬೇಕಾಗುವಷ್ಟು ನಂಬಿಕೆ ನನಗಿದ್ದರೂ ನಾನು ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದವನಾಗಿದ್ದರೆ ಏನು ಅಲ್ಲದವನಾಗಿದ್ದೇನೆ. ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. இங்க பார்க்கிறோம் வரங்கள் எல்லாம் எத்தனை வரம் இருந்தாலும் ஒன்றுக்கும் உதவாது. ಎಷ್ಟೇ ವರಗಳಿದ್ದರೂ ಏನಕ್ಕೂ ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. ரொம்ப அழகா சொல்லுது. ತುಂಬಾ ಸುಂದರವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. 3 வசனங்கள். 3ನೇ ವಾಕ್ಯ. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரித்து கொடுத்தாலும் ஆமென். எனக்கு அன்பு இராவிட்டால் பிரயோஜனம் ஒன்றுமில்லை. ನನಗಿರುವುದೆಲ್ಲವನ್ನು ಬಡವರಿಗೆ ಅನ್ನದಾನ ಮಾಡಿದರು, ನನ್ನ ದೇಹವನ್ನು ಸುಡುವುದಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿದರು, ಪ್ರೀತಿ ನನಗಿಲ್ಲದಿದ್ದರೆ ನನಗೇನು ಪ್ರಯೋಜನವಾಗಲಿಲ್ಲ. நீ அன்னதானம் பண்ணு, ನೀನು ಅನ್ನದಾನ ಮಾಡು, உன் சரீரத்தை சுட்டரி, ನಿನ್ನ ಶರೀರವನ್ನು ಸುಡುವುದಕ್ಕೆ நீ எதை செய்தாலும் ನೀನು ಏನೇ ಮಾಡಿದರು அன்பு இல்லைன்னா ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದೆ ಇದ್ದರೆ ஒன்றுமே இல்லை. ಒಂದೂ ಇಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. இங்க பாருங்க அன்பு எவ்வளவு முக்கியமானது. ಇಲ್ಲಿ ನೋಡಿ ಪ್ರೀತಿ ಎಷ್ಟು ಮುಖ್ಯವಾದ.
அன்பு எவ்வளவு முக்கியமானது. ಪ್ರೀತಿ ಎಷ್ಟು ಮುಖ್ಯವಾಗಿದೆ. சில அன்புகள் எல்லாம் தனித்து போகிறது. ಕೆಲವೊಂದು ಪ್ರೀತಿಗಳೆಲ್ಲ ಕಡಿಮೆ ಆಗುತ್ತದೆ. காரணங்கள் என்ன? ಕಾರಣ ಏನು? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. அன்பு நீடிய சாந்தமும் தயவுள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இரமாப்பா இராது என்று 4 வசனம் வாசிக்கிறோம். ಪ್ರೀತಿ ಬಹು ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳದ್ದು, ಕರುಣೆ ಉಳ್ಳದ್ದು, ಪ್ರೀತಿ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಪಡುವುದಿಲ್ಲ, ಹೊಗಳಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, ಉಬ್ಬಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನಾವು 4ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದಬಹುದು. சிலர் சொல்வாங்க, ಕೆಲವರು ಹೇಳಬಹುದು, எனக்கு அன்பு இருக்குது, ನನಗೆ ಪ್ರೀತಿ ಇದೆ, ஹalleluya, ஹalleluya, எனக்கு அன்பு இருக்கிறது. ನನಗೆ ತುಂಬಾ ಪ್ರೀತಿ ಇದೆ. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ಸ್ವಲ್ಪ ಯೋಚಿಸಿ, உங்க அன்பு எப்படிப்பட்டது? ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿ ಯಾವ ಬಗೆಯಾದದ್ದು? ஹalleluya, ஹalleluya. நீங்க பழகுற பழக்கத்துல பாருங்க உங்க அன்பு எப்படிப்பட்டது. ನೀವು ನಿಮ್ಮಲ್ಲಿರುವ ಅಭ್ಯಾಸವನ್ನು ಇಟ್ಟು ನೋಡಿ ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿ ಯಾವ ರೀತಿಯಾದದ್ದು. ஆமா, உங்க அன்பு இருக்கிறது. ಹೌದು, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಇದೆ. என்ன இது? எந்த அன்பு? உலக அன்பு இருக்கிறதா இல்ல தேவ கொடுக்கப்பட்ட அன்பு இருக்கிறதா? ಯಾವ ರೀತಿಯಾದ ಪ್ರೀತಿ? ಅದು ದೇವರು ಕೊಟ್ಟಿರೋ ಪ್ರೀತಿನಾ ಅಥವಾ ಲೋಕದ ರೀತಿಯಾದ ಪ್ರೀತಿನಾ? இல்ல ஆவியானவர் கொடுக்கிற அன்பா அல்ல உலகத்துல வருகிற அன்பா? ಆತ್ಮ ಸ್ವರೂಪನ ಕೊಡುವ ಪ್ರೀತಿನಾ ಇಲ್ಲ ಲೋಕದ ರೀತಿಯಾಗಿ ಬರುವ ಪ್ರೀತಿನಾ? தேவ அன்பு எப்படிப்பட்டது? ದೇವರ ಪ್ರೀತಿ ಯಾವ ಬಗೆಯಾದದ್ದು? அயோக்கியத்தை செய்யாது, கற்பனை நாடாது, தீங்கு நினையாது. தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது? அயோக்கியத்தை செய்யாது, ದೇವರ ಪ್ರೀತಿ ಅಯೋಗ್ಯತನವನ್ನು ಮಾಡುವುದಿಲ್ಲ, கற்பனையை நாடாது, ಮರ್ಯಾದೆ ಇಟ್ಟು ನಡೆಯುವುದಿಲ್ಲ, ஹalleluya, சினம் அடையாது, ಸ್ವಾರ್ಥವನ್ನು ಬಯಸುವುದಿಲ್ಲ, தீங்கு நினையாது. ಕೋಪಗೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, இதுதான் தேவ அன்பு. இதுதான் தேவ அன்பு. ಇದೇ ದೇವರ ಪ್ರೀತಿ. ஹalleluya. மனுஷன் தேவ அன்பு இருந்தால், ಒಂದು ಮನುಷ್ಯನ ಬಳಿ ದೇವರ ಪ್ರೀತಿ ಇದ್ದರೆ எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும், ಯಾವ ರೀತಿಯಾದ ತೊಂದರೆಗಳು ಹೋರಾಟಗಳು ಬಂದರೂ நாம் மறுபடியும் சரியாய் நாம் மாறப்படவும், சரியா ஐக்கியப்படவும். ನಾವು ಸರಿಪಡಿಸಿಕೊಂಡು ನಾವು ಐಕ್ಯದಿಂದ ಬದಲಾಗುತ್ತೇವೆ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? இது யாருடைய அன்பு? ಇದು ಯಾರ ಪ್ರೀತಿ? இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு அல்லவா? ದೇವರಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿ ಅಲ್ವಾ? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. ரொம்ப அழகா சொல்லப்பட்ட வசனங்கள். ತುಂಬಾ ಸುಂದರವಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿರುವ ವಾಕ್ಯ. 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 6ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ அநியாயத்தில் அநியாயத்தில் சந்தோஷப்படாமல், சத்தியத்தில் சந்தோஷப்படும். ஆமென். இதுதான் அன்பு. ಇದೇ ಪ್ರೀತಿ. ಅನ್ಯಾಯದಲ್ಲಿ ஆமென், ಸಂತೋಷಪಡದೆ ஆமென். ಸತ್ಯದಲ್ಲಿಯೇ ಸಂತೋಷ ಪಡುತ್ತೇವೆ. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். ಅನ್ಯಾಯದಲ್ಲಿ ಸಂತೋಷ ಪಡದೆ ಸತ್ಯದಲ್ಲಿಯೇ ಸಂತೋಷ ಪಡುತ್ತದೆ. என்னுடைய நண்பர் ரொம்ப அன்பா இருந்தாங்க கூட, ನನ್ನ ಸ್ನೇಹಿತರು ನನ್ನ ಬಳಿ ತುಂಬಾ ಪ್ರೀತಿ, ரொம்ப ஐக்கியமா இருந்தோம், ತುಂಬಾ ಐಕ್ಯವಾಗಿದ್ದರು, எல்லாமே ஒரே தட்டுல நாங்க சாப்பிட்டு கொண்டு இருந்தோம். ತುಂಬಾ ಐಕ್ಯವಾಗಿದ್ದು ಒಂದೇ ತಟ್ಟೆಯಲ್ಲಿ ನಾವು ಊಟ ಮಾಡಿದರು. ஹalleluya. ஹalleluya. அவன் என்னை விட்டு பிரிந்து போயிட்டான். ಅವನು ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದರೆ ஹalleluya. ஹalleluya. இன்று ஒண்ணுமே இல்லாத இருக்கிறான். ಇವತ್ತು ಏನು ಇಲ್ಲದೆ ಇದ್ದಾನೆ. இதுல சந்தோஷப்படுகிறது. ಇದರಲ್ಲಿ ಸಂತೋಷ ಪಡುವುದು இது தேவன் கொடுக்கிற சந்தோஷம் அல்ல. ಇದು ದೇವರು ಕೊಡುವ ಸಂತೋಷವಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட சந்தோஷம் ஒரு நாளும் இருந்ததில்லை. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ಬಳಿ ಆ ರೀತಿಯಾದ ಸಂತೋಷ ಒಂದು ಕಾಲವೂ ಇರಲಿಲ್ಲ. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். ಪ್ರೀತಿ ಎಲ್ಲವನ್ನು ಸಹಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ, ಎಲ್ಲವನ್ನು ನಂಬುತ್ತದೆ, ಎಲ್ಲವನ್ನು ನಿರೀಕ್ಷಿಸುತ್ತದೆ, ಎಲ್ಲವನ್ನು ತಾಳಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. எத்தனை பேர் முகத்தை திருப்பிக் கொண்டு நான் பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன் என்று சொல்கிறீர்கள்? ಎಷ್ಟು ಜನ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ನಾನು ಅವರ ಮುಖವನ್ನು ನೋಡುವುದಿಲ್ಲ, ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೋಗ್ತೀರಾ? ஒருவேளை உன் தாய் தகப்பன் இடத்துல பேசாமல் ஒதுங்கி இருந்தாலும் நீ அப்படி இருக்க கூடாது அல்லவா? ಒಂದು ವೇಳೆ ನಿನ್ನ ತಂದೆ ತಾಯಿ ನಿನ್ನ ಬಳಿ ಮಾತನಾಡದೇ ಇದ್ದರೂ ನೀನು ಆ ರೀತಿ ಇರಬಾರದಲ್ವಾ? அவர்கள் தவறுகளை நீங்கள் உணர்ந்து அவர் தவறு செய்தவர்களுக்காய் நாம் புத்தி சொல்ல வேண்டிய நம்முடைய தேவ அன்புனால் அவங்க மாறப்பட முடியும். ತಪ್ಪು ಮಾಡಿದವರಿಗೆ ನಾವು ಬುದ್ಧಿ ಹೇಳಿ ನಾವು ದೇವರ ಪ್ರೀತಿಯನ್ನು ಅವರಿಗೆ ತೋರಿಸಬೇಕು. ಅದೇ ಪ್ರೀತಿ ಅಲ್ವಾ? ஆமென், ஹalleluya. ಆಮೆನ್, ಹalleluya. இந்த அன்பு ரொம்ப முக்கியமானது. ಈ ಪ್ರೀತಿ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದದ್ದು. அன்பில்னா இந்த உலகத்துல சந்தோஷமே கிடையாது. ಪ್ರೀತಿ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಲೋಕದಲ್ಲಿ ಸಂತೋಷವೇ ಇಲ್ಲ. அநேகருக்கு தயவு இல்லை. ಅನೇಕರಿಗೆ ದಯೆ ಇಲ್ಲ. காரணம் என்ன? ಕಾರಣ அன்பு இல்லாதனாலதான். ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದೆ ಇರುವುದರಿಂದ. ஹalleluya. ஹalleluya. அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனமானாலும் ஒளிந்து போகும், அந்நிய பாஷையானாலும் ஒளிந்து போகும். ಪ್ರೀತಿಯು ಎಂದಿಗೂ ಬಿಟ್ಟು ಹೋಗುವುದಿಲ್ಲ. ಆದರೆ ಪ್ರವಾದನೆಗಳು ಬಿಟ್ಟು ಹೋಗುವು, ಭಾಷೆಗಳು ನಿಂತು ಹೋಗುವು, ಜ್ಞಾನವು ಇಲ್ಲದಂತೆ ಆಗುವು. தீர்க்க தரிசனம், அந்நிய பாஷைகள், பல வரங்கள் எல்லாம் ஒளிந்து போகும். ಪ್ರವಾದನೆ ವರಗಳು, ಅನ್ಯ ಭಾಷೆಗಳು, ಇನ್ನು ಅನೇಕ ರೀತಿಯಾದ ವರಗಳೆಲ್ಲ ಬಿಟ್ಟು ಹೋಗುವುದು. அன்பு ஒரு காலம் ஒழியாது. ಪ್ರೀತಿ ಒಂದು ಕಾಲವು ಬಿಟ್ಟು ಹೋಗುವುದಿಲ್ಲ. பிரியமான தேவச்சனமே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಜನರೇ, உங்களுக்கு எப்படிப்பட்ட அன்பு உங்கள்ட்ட இருக்கிறதுன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ಯಾವ ರೀತಿಯಾದ ಪ್ರೀತಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇದೆ ಅಂತ ಸ್ವಲ್ಪ ಯೋಚಿಸಿ ನೋಡಿ. ஹalleluya. ஹalleluya. எல்லாத்தையும் சகிக்கிற அன்பு இருக்கிறதா? ಎಲ್ಲವನ್ನು ಸಹಿಸಿಕೊಳ್ಳುವ ಪ್ರೀತಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇದೆಯಾ? எல்லாத்தையும் தாங்கத்தக்கதான அன்பு இருக்கிறதா? ಎಲ್ಲವನ್ನು ತಾಳಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನಿಮಗೆ ಪ್ರೀತಿ ಇದೆಯಾ?
ஹalleluya Hallelujah. துஷ்டர்கள் மத்தியில கூட அன்பு காட்ட வேண்டியது நாம் இருக்கிறோம். ದುಷ್ಟರ ಮಧ್ಯದಲ್ಲೂ ಸಹ ನಾವು ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರ್ಪಡಿಸಬೇಕು. பல வரங்கள் ஒழிந்து போகும். ಅನೇಕ ವರಗಳು ಬಿದ್ದು ಹೋಗುವು. ஆனா தேவனுடைய அன்பு ஒரு காலம் ஒழிந்து ಆದರೆ போகும். ದೇವರ ಪ್ರೀತಿ ಒಂದು ಕಾಲವೂ ಬಿದ್ದು ಹೋಗುವುದಿಲ್ಲ. பரலோக ராஜ்யத்துல ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ஒன்றுதான் அன்பு மாத்திரம்தாங்க. ಒಂದೇ ಇದೆ, ಅದು ಪ್ರೀತಿ ಮಾತ್ರವೇ. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. இப்படி நம்ம உலக பிரகாரமா வாழ்ந்து கொண்டு இருந்தா ನಾವು ಲೋಕದ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಬದುಕುತ್ತಿದ್ದರೆ சந்தோஷம் சமாதானம் இருக்காது. ಸಂತೋಷವು ಸಮಾಧಾನವು ನಮಗೆ ಇರುವುದಿಲ್ಲ. ஹalleluya Hallelujah. தேவ அன்பு மகா பரிசுத்தம் உள்ளது. ದೇವರ ಪ್ರೀತಿ ಮಹಾ ಪರಿಶುದ್ಧವಾದದ್ದು. ஒரு தேவனை பின்பற்றுவனானால் ಒಬ್ಬನು ದೇವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿದರೆ அவன் அன்பு எப்பவுமே இருக்கும். ಅವನಿಗೆ ಪ್ರೀತಿ ಯಾವಾಗಲೂ ಇರಬೇಕು. எத்தனை பேர் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಹalleluya ಹೇಳ್ತೀರಾ? ஹalleluya Hallelujah. அன்பு ஒரு காலம் ஒழியாது. ದೇವರ ಪ್ರೀತಿ ಒಂದು ಕಾಲವೂ ಬಿಟ್ಟು ಹೋಗುವುದಿಲ್ಲ. எல்லாம் 5:26 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 26ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದೋಣ. வேகமாய் வீண் வாசிக்கிறோம். புகழ்ச்சி விரும்பாமலும் நல்லா கவனிங்க. என்ன சொல்கிறது? வீண் புகழ்ச்சி விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் 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 கோபமூட்டாமலும் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் போலமை கொள்ளாமலும் இருக்க கடவுள். இருக்க கடவுள். இது ஆவியை கொடுக்கப்பட்ட கனிகளிலே வருகிறது. ಇದೇ ಆತ್ಮ ಸ್ವರೂಪದಿಂದ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರುವ ವರವು ನಮಗೆ ಬರುತ್ತದೆ. ஹalleluya Hallelujah. வீண் புகழ்ச்சி விரும்பக்கூடாது. ಹೊಗಳಿಕೆಯನ್ನು ನಾವು ಬಯಸಬಾರದು. ஹalleluya Hallelujah. வீண் புகழ்ச்சி விரும்பாமலும் ವ್ಯರ್ಥವಾದ ಹೊಗಳಿಕೆಯನ್ನು ನಾವು ஒருவர் ಇಷ್ಟಪಡದೆ ஒருவர் கோபத்தை ஊட்டாமலும் ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಕೋಪವನ್ನು ಎಬ್ಬಿಸದೆ ஒருவர் ஒருவர் போலமை கொள்ளாமலும் ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ನಾವು ಕೋಪಗೊಳ್ಳದೆಯೋ இருக்க கடவுளும் ಇರಬೇಕು. இப்படிதான் நம்ம இருக்க வேண்டும். ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಇರಬೇಕು. ஹalleluya Hallelujah. இந்த தினத்துல கிறிஸ்து பிள்ளைகளுக்கு அநேக சந்தோஷம் சமாதானமே இல்லை. ಈ ದಿನದಲ್ಲಿ ಕ್ರೈಸ್ತರ ಮಕ್ಕಳಿಗೆ ಅನೇಕರಿಗೆ ಸಮಾಧಾನ ಸಂತೋಷವಿಲ್ಲ. அன்பு என்று சொன்னா ಪ್ರೀತಿ ಅಂತ ಹೇಳಿದರೆ ஒரு தவறாய் பேசினாலும் ಒಬ್ಬರು ನಮ್ಮ ಬಗ್ಗೆ ತಪ್ಪಾಗಿ ಮಾತನಾಡಿದರು கோபப்படாமல் ಕೋಪ ಪಡದೆ அவர் சரியானபடி ஆன்சர் பண்ணணும். ಅವರಿಗೆ ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಉತ್ತರ ಕೊಡಬೇಕು. ரொம்ப பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் ತುಂಬಾ ಜನರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇರುವ ಒಂದು ವಿಷಯ தேவ இயேசு கிறிஸ்துடைய அன்பு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿ. இயேசு கிறிஸ்துடைய அன்பு ஒருத்தருக்கும் தெரியாது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿ ಒಬ್ಬರಿಗೂ ತಿಳಿಯಲಿಲ್ಲ. ஹalleluya Hallelujah. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அன்பை நாம் வெளிப்படுத்தாமல் இருக்கிறோம். ಈ ದಿನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೀವಿ, ಆದರೆ ಪ್ರೀತಿಯನ್ನು ನಾವು ತೋರ್ಪಡಿಸದೆ ஏன் அன்பை வெளிப்படுத்தவில்லை? ಯಾಕೆ ನಾವು ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರ್ಪಡಿಸುತ್ತಿಲ್ಲ? ஏன் அன்பை வெளிப்படுத்தவில்லை? ಯಾಕೆ ನಾವು ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸುತ್ತಿಲ್ಲ? நம்ம இடத்துல அந்த அன்பு இல்லை. ಯಾಕಂದ್ರೆ ನಮ್ಮ ಬಳಿ ಆ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲ. ஹalleluya Hallelujah. எதை வெளிப்படுத்துகிறோம்? ಯಾವುದನ್ನು ನಾವು ಪ್ರಕಟ ಮಾಡ್ತೀವಿ? உங்கள்ட்ட எது இருக்கிறதோ அதை வெளிப்படுத்துகிறோம். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯಾವುದಿದೆಯೋ ಅದನ್ನೇ ನೀವು ಪ್ರಕಟ ಮಾಡ್ತೀರಾ. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. எதை நாம் வெளிப்படுத்துகிறோம்? ಯಾವುದನ್ನು ನಾವು ಪ್ರಕಟಿಸುತ್ತೀವಿ? நம்மகிட்ட உள்ளதை வெளிப்படுத்துகிறோம். ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವುದನ್ನು ನಾವು ಪ್ರಕಟಿಸುತ್ತೀವಿ. நம்மகிட்ட உள்ளது என்னது? ನಮ್ಮೊಳಗೆ ಇರುವುದೇನು? மாம்ச கிரியைகள், ಎಲ್ಲ ಶರೀರದ மாம்ச சிந்தனைகள், ಶರೀರದ ಮನಸ್ಸು, ಶರೀರದ ಕ್ರಿಯೆಗಳು, மாம்சத்தின்படி வாடுகிற ஜீவிக்கிறது நம்ம வாழ்ந்து இருக்கிறது. ಶರೀರದ ಪ್ರಕಾರ ಜೀವಿಸುವ ಜೀವನ ನಮ್ಮಲ್ಲಿದೆ. அன்பு நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று நம்புகிறேன். ಪ್ರೀತಿಯನ್ನು ನೀವು ಧರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನಂಬುತ್ತೇವೆ. ஒரு வல்லமையா பிரசங்கம் பண்ணலாம், ಒಂದು ಬಲವಾಗಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡಬಹುದು, வல்லமையா பாடலாம், ಬಲದಿಂದ ಆಡಬಹುದು, வல்லமையாக தீர்க்கதரிசனம் சொல்லலாம். ಬಲದಿಂದ ನಾವು ಪ್ರವಾದನೆಯನ್ನು ನುಡಿಯಬಹುದು. என்னவா இருந்தாலும் ಏನೇ ಆದರೂ அன்பு இல்லாவிட்டால், ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದೆ ಇದ್ದರೆ, அன்பு இல்லாவிட்டால் ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದೆ ಇದ್ದರೆ ஒரு பிரயோஜனமே இல்லை. ಒಂದು ಪ್ರಯೋಜನವೂ ಇಲ್ಲ. அன்பு தரித்துக் கொள்ளுங்கள். ಪ್ರೀತಿಯನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. இயேசுடைய அன்பை ருசித்து பாருங்கள். ಯೇಸುವಿನ ಪ್ರೀತಿಯನ್ನು ನೀವು ರುಚಿಸಿ ನೋಡಿರಿ. ருசித்து பாருங்கள். ರುಚಿಸಿ ನೋಡಿರಿ. எவ்வளவு பெரியவர். ಎಷ್ಟು ದೊಡ್ಡದು. இப்ப தீர்மானிங்க. ಈಗ ತೀರ್ಮಾನಿಸಿ. ತೀರ್ಮಾನಿಸಿ. நம்ம அன்பை காட்ட தீர்மானிங்க. ನಮ್ಮ ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರ್ಪಡಿಸುವುದಕ್ಕೆ ನೀವು ತೀರ್ಮಾನಿಸಿ. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. இயேசு கிறிஸ்து அன்பை எப்படிப்பட்ட தெரியுமா? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿ ಯಾವ ಬಗೆಯಾದದ್ದು? தாயிலும் மேலானது. ತಾಯಿಯ ಪ್ರೀತಿಗಿಂತ ಹೆಚ್ಚಾದದ್ದು. ஆமென் ஹalleluya. Amen. Hallelujah. தாயிலும் மேலானது. ತಾಯಿಗಿಂತ ಹೆಚ್ಚಿನ ಪ್ರೀತಿ. தாயிலும் மேலானது. ತಾಯಿಗಿಂತ ಹೆಚ್ಚಿನ ಪ್ರೀತಿ. இன்று தீர்மானிச்சு பாருங்க. ಈಗಲೇ ತೀರ್ಮಾನಿಸಿ ನೋಡಿ. மனுஷனாய் மாறுவார். ಮನುಷ್ಯನಾಗಿ ಬದಲಾಗ್ತಾರೆ. கோபம் எரிச்சல் உள்ளவர்கள் மனுஷனாய் மாறுவார். ಕೋಪವು ಉರಿಯುಳ್ಳವರು ಮನುಷ್ಯನಾಗಿ ಬದಲಾಗ್ತಾರೆ. ஹalleluya. Hallelujah. ஒரு அன்பு இல்லாவிட்டா ಒಬ್ಬರ ಬಳಿ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ஒருத்தர் கூட என்ன செய்யப்பட்டாங்க? ಒಬ್ಬರು ಸಹ ಏನ್ ಮಾಡಲ್ಲ, மாட்டாங்க. ಹತ್ತಿರ ಬರಲ್ಲ. நம்ம ஆண்டவர் பிடிக்கும். ನಮ್ಮ ದೇವರು ಯಾವ ರೀತಿಯಾದವರು? ஹalleluya. Hallelujah. ஏன் நம்ம வந்தோம்? ಯಾಕೆ ನಾವೆಲ್ಲ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಬಂದ್ವಿ? வாசித்து பாருங்க. கடைசி ಓದಿ வசனம். ನೋಡಿರಿ, ಕೊನೆಯದಾಗಿ ಒಂದು மத்தேயு ವಾಕ್ಯ. மத்தேயு எடுத்துக்கொள்ளலாம். ಮತ್ತಾಯನ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. 11 அதிகாரங்கள் 29வது வசனங்கள் 11ನೇ ಅಧ್ಯಾಯ 29ನೇ ವಾಕ್ಯ என்ன சொல்லுகிறது? ಏನ್ ಹೇಳುತ್ತಿದೆ? நாம் கவனித்து பார்க்கலாம். ನಾವು ಗಮನಿಸಿ ನೋಡೋಣ. நான் சாந்தமும் மனத்தாழ்மையா
ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவிற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இயேசு சொன்னாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன். ನಾನು ಸಾತ್ವಿಕನು ದೀನ ಮನಸ್ಸುಳ್ಳವನಾಗಿದ್ದೇನೆ. Praise the Lord. Praise the Lord. நான் சாந்தம் மனத்தாழ்மையா இருக்கிறேன். ನಾನು ಸಾತ್ವಿಕನು ದೀನ ಮನಸ್ಸುಳ್ಳವನು ಆಗಿದ್ದೇನೆ. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டது அதுதான். ಪಾಸ್ಟರ್ ಅವರು ದೇವರ ಬಳಿ ಕೇಳಿರುವುದು ಅದೇ. அன்பு மாத்திரம் கொடுங்க ஆண்டவரே. ಪ್ರೀತಿ ಮಾತ್ರ ಕೊಡಿ ದೇವರೇ ಸಾಕು. எனக்கு அன்பு கொடுங்க என்று ನನಗೆ ಪ್ರೀತಿ ಕೊಡಿ ಎಂಬುದಾಗಿ அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ಅವರು ಕೊಡುತ್ತಲೇ ಇದ್ದಾರೆ. இன்னும் பூரண அடைய வேண்டும். ಇನ್ನ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ஆசை ಆಸೆಯಾಗಿದೆ. உம்மை போல மாற வேண்டும் என்ற ஆசை. ದೇವರಾಗಿ ಬದಲಾಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಸೆ. அதுதான் எனக்கு ஆசையா இருக்கு. ಅದೇ ಬೋಧಕನಿಗೆ ಆಸೆ ಆಗಿದೆ. இன்னைக்கு தீர்மானிங்க. ಈಗಲೇ ತೀರ್ಮಾನಿಸಿರಿ. உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். ನಿಮಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ. இயேசு கிறிஸ்து கொடுத்த அன்பை நீங்கள் பயன்படுத்துங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಕೊಟ್ಟಿರುವ ಪ್ರೀತಿಯನ್ನು ನೀವು ಉಪಯೋಗಿಸಬೇಕು. இயேசு கிறிஸ்துவின் அன்பு இருந்தா, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿ ನಿಮ್ಮಲ್ಲಿದ್ದರೆ, இயேசுவின் அன்பு பாக்குறீங்கன்னா, ಯೇಸುವಿನ ಪ್ರೀತಿ ನೀವು ನೋಡ್ತೀರಾ? 2000 ஆண்டுகள் ஆன பிறகு கூட ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ 2000 ವರ್ಷಗಳು ಆದರೂ அவர் அன்பு பேசிக்கொண்டிருக்கிறார். ಅವರ ಪ್ರೀತಿಯನ್ನು ಮಾತನಾಡುತ್ತಲೇ ಇದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. ಹalleluya. அன்பா இருங்கள். ಪ್ರೀತಿಯಿಂದ ಇರ್ರಿ. நீங்க சொல்லலாம், ನೀವು ಹೇಳಬಹುದು, பாஸ்டர் நான் எப்படி அன்பா இருக்க முடியும்? ಪಾಸ್ಟರ್ ಅವರೇ ನಾನು ಹೇಗೆ ಪ್ರೀತಿಯಿಂದ ಇರುವುದು? என்னை ரொம்ப அவங்க வேதனைப்படுத்துறாங்க. ನನ್ನನ್ನು ತುಂಬಾ ಚಿಂತೆ ಪಡಿಸ್ತಾರೆ. ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. எப்படி வேதனைப்படுத்தணும் பரவாயில்லை. ಹೇಗೆ ಚಿಂತೆ ಪಡಿಸಿದ್ರು ಪರವಾಗಿಲ್ಲ. இயேசுவின் அன்பை காட்டும் பொழுது ಯೇಸುವಿನ ಪ್ರೀತಿಯನ್ನು ನಾವು ತೋರಿಸಬೇಕಾದ್ರೆ ஒரு நாள் இல்ல, ஒரு நாள் ಒಂದು ದಿನ ಅಲ್ಲ ಅಂದ್ರೆ ಒಂದು ದಿನ நான் நினைத்து அழுவார்கள். ನಿಮ್ಮನ್ನು ನೆನೆಸಿಕೊಂಡು ಅವರು ಕಣ್ಣೀರಿಡುತ್ತಾರೆ. ஐயோ இப்படிப்பட்ட மனுஷனாச்சு. ಅಯ್ಯೋ ಈ ರೀತಿಯಾದ ಮನುಷ್ಯನಲ್ವಾ? ஹalleluya. ಹalleluya. கண்களை மூடுங்க. ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿರಿ. நான் ஜெபிக்கிறேன். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ. இயேசப்பா, ಯೇಸು ಸ್ವಾಮಿ, உமக்கு ஸ்தோத்திரம். ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. வேதம் சொல்லுகிறது, ವೇದಾಗವು ಹೇಳುತ್ತಿದೆ, இயேசு சொல்லுகிறார், ಯೇಸು ಹೇಳುತ್ತಾರೆ, நான் அன்பாகவே இருக்கிறேன். ನಾನು ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವನಾಗಿಯೇ ಇದ್ದೇನೆ. நான் அன்பாகவே இருக்கிறேன். ನಾನು ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವನಾಗಿಯೇ ಇದ್ದೇನೆ. நம்மலாம் எப்படி இருந்தோம்? ನಾವೆಲ್ಲ ಹೇಗಿದ್ವಿ? முரடானாய், ನಾವು ತುಂಬಾ ಕಠಿಣವಾಗಿದ್ವಿ. அடங்காமல் இருந்தோம். ನಾವು ವಿಧೇಯರಾಗದೇ ಇದ್ವಿ. பல பாவங்களிலே இருந்தோம். ಅನೇಕ ಪಾಪಗಳಲ್ಲಿ ನಾವು சாபங்களிலே இருந்தோம். ನಾವು ಶಾಪಗಳಲ್ಲಿ ಇದ್ವಿ. ஒருவருக்கும் அடங்காமல் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ಒಬ್ಬರಿಗೂ ದೀನರಾಗದೇ ಇದ್ವಿ. அவருடைய அன்பினாலே, ಅವರ ಪ್ರೀತಿಯಿಂದ, அவருடைய அன்பினாலே ಅವರ ಪ್ರೀತಿಯಿಂದ நம்மை சீர்படுத்தினார். ನಮ್ಮನ್ನು ಸರಿಪಡಿಸಿದರು. நம்மை தன் மகனாய் மாற்றினார். ನಮ್ಮನ್ನು ತನ್ನ ಮಗಳಾಗಿ ಸ್ವೀಕರಿಸಿದರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. இப்படிப்பட்ட தேவன் எனக்கு கிடைத்தது இவ்வளவு பெரிய ಈ பாக்கியம். ರೀತಿಯಾದ ದೇವರು ನಮಗೆ ಸಿಕ್ಕಿದ್ದಕ್ಕೆ ನಾವು ಎಷ್ಟು ಭಾಗ್ಯವಂತರು. பிரியமான தேவ ஜனமே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಜನರೇ, உங்க குடும்பத்தில் நீங்க அன்பை காட்டுங்க. ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನೀವು ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸಿರಿ. நீங்க அன்பை காட்டி பாருங்க. ನೀವು ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸಿ ನೋಡಿರಿ. நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் சொன்னதை சகித்தீர்களானாலும் அது அன்பு வளரும். ಇದುವರೆಗೂ ನೀವು ಹೇಳಿದ್ದನ್ನೆಲ್ಲ ಸಹಿಸಿಕೊಂಡಿದ್ದರೆ ನಿಮಗೆ ಪ್ರೀತಿ ಬೆಳೆಯುತ್ತದೆ. அன்பு ಪ್ರೀತಿ ஒரு காலம் முடியாது. ಒಂದು ಕಾಲವೂ ಬಿದ್ದು ಹೋಗೋದಿಲ್ಲ. தீர்க்க தரிசனமானாலும் ஒழிந்து போகும். ಪ್ರವಾದನೆ ವರವಾದರೂ ಬಿದ್ದು ಹೋಗುವುದು. அநேக பாஷைனாலும் ஒழிந்து போகும். ಆ ದೇವರ ಭಾಷೆಯಾದರೂ ನಿಂತು ಹೋಗುವುದು. அறிவானும் ஒழிந்து போகும். ಜ್ಞಾನವಾದರೂ ಬಿದ್ದು ಹೋಗುವುದು. ஆனால் தேவனுடைய அன்பை ஒரு காலம் முடியாது. ಆದರೆ ದೇವರ ಪ್ರೀತಿ ಒಂದು ಕಾಲವೂ ಬಿದ್ದು ಹೋಗುವುದಿಲ್ಲ. இன்னைக்கு நீங்க அன்பா இருங்க. ಈ ದಿನ ನೀವು ಪ್ರೀತಿಯಿಂದ ಇರಿ. குடும்பம் ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ பரலோக ராஜ்யத்தை போல காணப்படும். ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಇರುವ ಹಾಗೆ ಕಾಣಲ್ಪಡುತ್ತೆ. உங்கள் உள்ளம் ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು சந்தோஷப்படும். ಸಂತೋಷ ಪಡುತ್ತೆ. நீங்க அன்பு காட்டும் போது உள்ளம் சந்தோஷப்படும். ನೀವು ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಬೇಕಾದ್ರೆ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಸಂತೋಷ ಪಡುತ್ತದೆ. நீங்க சமாதானமா இருப்பீங்க. ನೀವು ಸಮಾಧಾನವಾಗಿರ್ತೀರಾ. இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ಈಗಲೇ ಒಂದು ತೀರ್ಮಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. கண்டிப்பா சொல்றேன். ಖಂಡಿತವಾಗಿ நீங்க வெற்றி பெறுவீங்க. ಒಂದು ಗೆಲುವನ್ನು ಕಾಣ್ತೀರಾ. சமாதானம் பெறுவீங்க. ಒಂದು ಸಮಾಧಾನ ಒಂದು எல்லாம் அடங்கி உட்கார்வாங்க. ಎಲ್ಲರೂ ನಮಗೆ ವಿಧೇಯರಾಗಿ ಕೂತ್ಕೊಂತಾರೆ. நமக்கல்ல, ನಮಗಲ್ಲ, சத்தியத்துக்கு ಸತ್ಯಕ್ಕೆ கீழ்ப்படிவார். ಸತ್ಯಕ್ಕೆ ಎಲ್ಲರೂ நீங்க ವಿಧೇಯರಾಗಿ அன்பு காட்டும் பொழுது ನೀವು ಪ್ರೀತಿ இந்த ತೋರಿಸಬೇಕಾದ್ರೆ இயேசுவை ஏற்றுக்கொள்வார். ನಿಮ್ಮ ಯೇಸುವನ್ನು ಅವರು ಸಹ ಸ್ವೀಕರಿಸುತ್ತಾರೆ. அப்படியே ஆரம்பிச்சு